திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பக்தி பசி நேயர்களுக்கு அடியேன் தாமல் வெங்கடேஸ்வரன் எனது பணிவான வணக்கத்தினை முதற்கண் உரித்தாக்குகின்றேன். நலச்சங்க வெண்குடையும் என்று தொடங்கும் பதிகத்தின் முதல் 10 பாடல்களை சிந்தித்த நமக்கு அந்த பதிகத்தின் கடைப்பாடலை சிந்திக்கும் வாய்ப்பு இன்று இறையருளால் கிட்டியுள்ளது. நலச்சங்க வெண்குடையும் என்று தொடங்கும் இந்த திருப்பதிகம் 2ஆம் திருமுறையில் 55வது பதிகமாக வைக்கப்பட்டுள்ளது. காந்தாரம் பண்ணில் பொருத்தி இசைத்து பாடும் வண்ணம் இயற்றப்பட்ட இந்த திருப்பதிகம் தலைச்சங்கை தலத்தின் மீது திருஞான சம்பந்த பெருமானார் அருளிய திருப்பதிகமாகும். பதிகத்தின் கடைப்பாடல். நளிரும் பூனற்காழி நல்ல ஞான சம்பந்தன் குளிரும் தலைச்சங்கை ஓங்கு கோயில் மேயானை ஒளிரும் பீரையானை உரைத்த பாடல் இவை வல்லார் மிளிரும் தீரை சூழ்ந்த வையத்தார்க்கு மேலே. நளிரும் புனல், குளிர்ந்த தண்ணீர். குளிர்ந்த நீர் நிறைந்த நீர்வளம் பொருந்திய தலமாக சீர்காழி இருக்கும் தன்மை இங்கே உணர்த்தப்படுகின்றது. நளிரும் புனல் காழி நல்ல ஞான சம்பந்தன். நல்ல குணங்களை உடையவனாக, நல்ல பண்புகளை உடையவனாக, பெருமானின் அருளினால் அத்தகைய நிலையை அடைந்தவனாக தான் இருக்கும் தன்மையை ஞானசம்பந்த பெருமானார் இந்த பாடலின் முதல் அடியில் உணர்த்துகின்றார். நளிரும் புனல் காழி நல்ல ஞான சம்பந்தன் குளிரும் தலைச்சங்கை ஓங்கு கோயில் மேயானை. மேவுதல் என்றால் பொருந்தி உரைதல் என்று பொருள். தலைச்சங்கை கோயில் மேயானை, தலைச்சங்கை தலத்தில் உள்ள அந்த திருக்கோயிலில் நிலையாக பொருந்தி உரைகின்ற பெருமானை குறித்து தான் பாடிய பாடல் என்று குறிப்பிடுகின்றார். குளிரும் தலைச்சங்கை, நீர்வளமும் நிலவளமும் பொருந்திய தலைச்சங்கை நகரத்தில் உள்ள உயர்ந்த கோயிலில் பொருந்தி இருக்கும் இறைவனை. நளிரும் புனல் காழி நல்ல ஞான சம்பந்தன் குளிரும் தலைச்சங்கை ஓங்கு கோயில் மேயானை என்று குறிப்பிட்டு அந்த உயர்ந்த கோயிலில் இருப்பவன் யார்? ஒளிரும் பிறையான் என்று குறிப்பிடுகின்றார். ஒளி வீசும் பிறை சந்திரனை தனது ஷடையினில் அணிந்து கொண்டவன் என்று குறிப்பிடுகின்றார். தக்கனிட்ட சாபத்தினால் ஒவ்வொரு நாளும் ஒரு பிறையாக தேய்ந்து முற்றிலும் அழிந்த நிலைக்கு தள்ளப்பட்டு ஒற்றை பிறையுடன் இருந்த சந்திரன் ஒவ்வொரு பிறையாக தேய்ந்ததால் ஒளி இழந்து வருந்திய சந்திரன் பெருமானை சரணடைகின்றான். பெருமானவனுக்கு அபயம் காட்டி அவனை தனது ஷடையில் சுட்டிக்கொள்ள அந்த க்ஷணத்திலிருந்து, அந்த நொடியிலிருந்து ஒளிரும் பிறையாக, ஒளிரும் சந்திரனாக அவன் மாறிவிடுகின்றான். தான் இழந்த கலைகளும் ஒவ்வொன்றாக நாளொரு வண்ணமாக பொழுது மேலியாக அவன் வளரத் தொடங்குகின்றான். அந்த தன்மையைத்தான் ஒளிரும் பிறையானை என்று இங்கே குறிப்பிடுகின்றார். சந்திரன் ஒளி வீச தொடங்கும் வண்ணம் அந்த பிறை சந்திரனை தனது சடையிலில் அணிந்து கொண்டு அருள் புரிந்தவன் பெருமான் என்று இங்கே குறிப்பிடுகின்றான். ஓங்கு கோயில் மேயவனாக இருக்கும் பெருமான் கருணை வடிவனாக அழியும் நிலையில் இருந்த சந்திரனுக்கு மறுவாழ்வு கொடுத்தவனாக திகழும் தன்மை உணர்த்தப்பட்டு அடியார்களாகிய நாம் அனைவரும் பெருமானின் திருப்பாதங்களில் சரணடைந்தால், பெருமானின் திருப்பாதங்களையே பற்றுக்கோடாக நினைத்து பற்றி கொண்டால்
நமக்கும் நிச்சயம் மறுவாழ்வு கொடுப்பான் சிவபெருமான் என்பதை உணர்த்தும் முகமாக ஒளிரும் பிறையான் என்று இங்கே குறிப்பிடுகின்றார். அத்தகைய ஒளிரும் பிறையானின் பெருமைகளை உரைத்த பாடல் இவை வல்லார். அந்த ஒளிரும் பெரியானாகிய அந்த பிறையானாகிய அந்த பெருமானின் பெருமைகளை எல்லாம் குறிப்பிட்டு சொல்லும் இந்த பதிகத்தின் பாடல்களை இசைத்து பாடும் வல்லமை வாய்ந்தவர்கள் வல்லவார் என்று குறிப்பிடுகின்றார். வல்லார் என்றால் இந்த திருமுறை பாடல்களை முறையாக இசைத்து பாடும் வல்லமை இருக்க வேண்டும். இந்த பாடலில் உள்ள சொற்களை உச்சரிப்பு பிழை ஏதுமின்றி கேட்போர் அந்த பொருளினை உணர்ந்து கொள்ளும் வண்ணம் மிகவும் தெளிவாக உச்சரித்து பாடும் வல்லமை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். பாட்டை மனனம் செய்தவர்களாக புத்தகத்தின் துணையின்றி இந்த பதிகப் பாடல்களை பாடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மனம் ஒன்றி அந்த பொருளில் தானும் லயித்து பாவத்துடன் பாடுகின்ற காரணத்தினால் கேட்போரும் அந்த பாடலின் பொருளை புரிந்து கொள்ளும் வண்ணம் பாடும் திறமை உடையவர்களாக இருக்க வேண்டும். அத்தகைய திறமைகள் அனைத்தையும் ஒருங்கே பெற்றவர்களைத்தான் வல்லார் என்று குறிப்பிட்டு அவ்வாறு இந்த பாடலை பாடும் வல்லவர்கள் அடையும் பயன் யாது என்பதை இந்த கடைக்காப்பு பாடலில் அவர் குறிப்பிடுகின்றார். மிளிரும் திரை சூழ்ந்த வையத்தார்க்கு மேலாரே. மிளிரும் என்றால் ஒளி வீசும் என்று பொருள். மிளிரும் திரை சூழ்ந்த ஒளி வீசும் அலைகள் நிறைந்த கடல்களால் 4 புறமும் சூழப்பட்ட இந்த பூமியில் வாழும் மனிதர்கள் அனைவரிலும் தலையாக இந்த பதிகத்தினை முறையாக பாடும் அடியார்கள் விளங்குவார்கள் என்று குறிப்பிடுகின்றார். நளிரும் புனர்காழி நல்ல ஞான சம்பந்தன் குளிரும் தலைச்சங்கை ஓங்கு கோயில் மேயானை ஒளிரும் பிறையானை உரைத்த பாடல் இவை வல்லார் மிளிரும் திரை சூழ்ந்த வையத்தார்க்கு மேலாரே என்பது இந்த பாடல். குளிர் நீர்வளமும் நிலவளமும் பொருந்தி குளிர்ந்து காணப்படும் நீர்நிலைகள் நிறைந்த சீர்காழி தலத்தினை சார்ந்தவனும் பெருமானின் அருளினால் நல்ல பண்புகள் வாய்க்கப்பெற்றவனுமாகிய திருஞான சம்பந்தன் நீர்வளம் நிறைந்த தலைச்சங்கை தலத்தினில் உயர்ந்து காணப்படும் இந்த திருக்கோயிலில் பொருந்தி உரைகின்ற சிவபெருமானை, தன்னை சரணடைந்த சந்திரனுக்கு மறுவாழ்வு கொடுத்த கருணையாளனை, அவரது பெருமைகளை குறிப்பிட்டு புகழ்ந்து பாடும் இந்த 10 பாடல்களையும் முறையாக பாடும் வல்லமையை பெற்ற அடியார்கள் நாற்புறமும் கடலால் சூழப்பட்ட இந்த பூமியில் வாழும் மாந்தர்கள் அனைவரிலும் உயர்ந்தவர்களாக கருதப்படுவார்கள் என்பதுதான் இந்த பாடலின் பொழிப்புரை. இதனை அடுத்து நாம் வலம்புறம் என்ற தளத்தின் மீது அருளிய பதிகத்தின் பாடல்களை சிந்திப்போம் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து அடியேன் விடைபெறுகின்றேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.